அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு குழப்பங்களும் கட்சிகளுடன் கூட்டணி இல்லாத தற்பொழுது மிகப்பெரிய ஒரு காத்திருப்பு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் தீவிர விசுவாசியாக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் பாஜகவுடன் விலைபோகி விட்டாரா என்ற ஒரு கேள்வி அதிமுகவிற்குள்ளே கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது. காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக மறைமுகமாக பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் மத்திய அமைச்சர் பதவி அவரது மகன் ஜெயதீபன் அவர்களுக்கு கொடுப்பதற்கு நாங்கள் முன்வந்திருக்கிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஜெயக்குமார் அவர்களை வளைத்து போடுவதற்காக தற்பொழுது பாஜக திட்டம் தீட்டு வருகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கிடையே பலவிதமான போராட்டத்தில் அதிமுக தற்பொழுது இருக்கிறது. ஏனென்றால் பிஃபார்மில் கையொப்பம் இட முடியாது என்று எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ராம்குமார் ஆதித்தன் என்பவர் தேர்தல் ஆணையத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் மனு ஒன்றை கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி ஆதரவுடன் எந்த ஒரு கட்சிகளும் கூட்டணிக்கு முன்வரவில்லை. கடைசி நேரத்தில் கைமீறி போன பாமக கூட கடைசி நேரத்தில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் என்று மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை ஏற்படுத்தினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் கடைசி நேரத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதாக ராமதாஸ் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தும் இருக்கிறார். இந்த நிலையில்தான் ஜெயக்குமார் அவர்களது மகன் ஜெயதீபன் அவர்களுக்கு மத்திய சென்னையே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒதுக்க முடியாது என்று கூறிவிட்ட நிலையில் கடும் விரக்தியிலும் கடும் கோபத்திலும் இருந்த ஜெயக்குமார் அவர்கள் தற்பொழுது பாஜகவின் தாமர சின்னத்தில் ஜெயதீபன் அவர்கள் போட்டியிட்டால் நிச்சயமாக அவரது வெற்றி நிச்சயம் உறுதி செய்துவிட்டால் நாங்கள் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கிறோம் என்பதற்கேற்ப அவரது பேச்சுக்களும் இருந்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் ஜெயக்குமார் அவர்கள் தோல்வியடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதனால் உன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதிமுக இருக்கிறது. இதில் உன் மகன் சென்னை அல்லது வட சென்னையில் போட்டியிட்டு தோல்வியடைந்தால் அதிமுகவின் பெயர் கெட்டுவிடும் என்பதற்கேற்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதன் காரணமாகத்தான் இந்த விரக்தியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஜெயக்குமார் அவர்கள் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக ஜெயக்குமார் உட்பட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலையில் இடிவிலும் அளவிற்கு பாஜகவுடன் இணைவார்களா என்ற ஒரு சந்தேகமும் தற்பொழுது எழுப்பப்படுகிறது. அதிமுகவின் பிஃபார்மில் வேட்பாளர்களின் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையொப்பமிட முடியாது. அதிமுகவில் இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெயரில் ஒதுக்கீடு செய்ய முடியாது என்ற 2 வழக்குகளும் தற்பொழுது நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் புதிதாக பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை தடை செய்ய வேண்டும், தற்காலிகத்திற்கு தடை செய்ய வேண்டும் என்ற புதிய மனு ஒன்றையும் கொடுத்திருக்கிறார். ஆக மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்க வேண்டும் என்றுதான் நினைத்தாரே தவிர ஒட்டுமொத்தமாக தலைமை ஏற்ற பிறகு என்னென்ன பாதிப்புகள் வரும், அதை எப்படி கையாள வேண்டும் என்பது பற்றி ஒன்றுமே தெரியாமல் தற்பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போயிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் கூடவே இருந்த ஜெயக்குமார் அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டானா என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தற்பொழுது அதிமுகவில் உட்கட்சி மோதல்கள் நிலவுவதாகவும் செய்திகள் வெளியாகி வருகிறது. ஒருவேளை பாஜகவில் ஜெயக்குமார் அவர்கள் இணைந்தால் மிகப்பெரிய ஒரு மரண அடியாகத்தான் எடப்பாடி பழனிசாமிற்கு வரும். காரணம், பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், டிடிவி தினகரன், சசிகலா இவர்கள் தற்பொழுது பாஜகவிற்கு மிக நெருக்கமாக நண்பர்களாக இருக்கிறார்கள். தேவைப்பட்டால் கூட்டணி கூட வைக்காமல் நேரடியாக தாமரை சின்னத்தில் இவர்கள் போட்டியிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் ஜெயக்குமாரை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி செய்த அனைத்து தில்லுமுள்ளுகளும் ஜெயக்குமார் அவர்களுக்கு தெரியும் என்ற பட்சத்தினால் ஒருவேளை பாஜகவில் இணைந்தால் மறுகணமே எடப்பாடி பழனிசாமி கைது நடவடிக்கை உறுதி செய்யப்படும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.